பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கிருஷ்ணா, அமுத இசை கேட்க ஆசைப்படுகிறேன். மன அமைதி பெற நீ இசைப்பதை கேட்கப் போகிறேன். சரி பலராமண்ணா. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. துவாரகாதீசரே, இந்த நேரத்தில் என்ன காரியம்? மாமா, தம்பி கிருஷ்ணன் வந்திருந்தான். கிருஷ்ணன்? துவாரகாதீசரே, இதெல்லாம் உங்கள் உள்ளுணர்வு. மாமா, அவர் இருப்பது துவாரகை மாளிகையில். அங்கிருந்து அவன் என்னை பார்க்க இங்கு வந்தான். பாசம் கொண்ட ஆசை மனது தம்பியை சொப்பனத்தில் காட்டியிருக்கிறது. அப்படியா? அப்படித்தான். ஆழ்மனதில் இருந்த கிருஷ்ணன் நினைவு கண்ணின் முன்னே காட்சியாக நினைத்துக் கொண்டீர்கள். நினைவின் உணர்வைத்தான் நீங்கள் கண்டீர்கள். இருக்கலாம், இருக்கலாம். கிருஷ்ணன் நிச்சயமாக வந்து போயிருக்கின்றான். ஏதோ ஒரு சூழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. கிருஷ்ணா! பகவானே, வாதேவி. தாம் ஊதும் குழலின் ஸ்வரங்கள், வேதனையின் ஒலிகள் புதிராக இருக்கிறது. தாம் எதற்கோ புண்ணாகிறீர்கள். தேவி, பொதுவாக நான் எதையும் மறைத்ததில்லை. பலராமண்ணாவுக்காக புண்ணாகிறேன். அவரை வேண்டி அழைக்கின்றேன், உடனே துவாரகைக்கு திரும்புங்கள் என்று. இதற்காகத்தானே தாம் அஸ்தினாபுரம் சென்று வந்தீர்கள்? தேவி, சகுனி மாமாதான் நமது மாசு மறுவற்ற பலராமண்ணாவுக்கு தந்திரமாக வலை விரித்தார். அதனால் பலராமண்ணாவை எச்சரிக்கச் சென்றேன். பாவம் பலராமண்ணா மோசமான மனிதனிடத்தில் சிக்கி இருக்கிறார். உண்மையில் தாம் நினைத்தால் தடுக்கலாமே பிரபு. தேவி, உனக்கும் இது தெரிந்திருக்கும். தர்மத்தின் தூதன் நான் தான்.
உலகமும் உயிரும் நான் தான். இந்த உலகை படைத்தவனே இங்கிருக்கும் நான் தான். வானத்து சூரியன் நான், வட்டமிடும் நிலவு நான், வீசும் காற்று நான், சுடும் நெருப்பு நான். அண்ட சராச்சரமே பந்து போல் என் கையில். பழமையில் பழமை நான், இங்குள்ள புதுமைகளுக்கும் புதுமை நான். ஆகையால் பூமியில் எங்கு எது ஒன்று நிகழ்ந்தாலும் நிகழ்ந்தபடியே எனக்கு முழுதும் தெரிகிறது. ஆனால் உறுதிமிக்க மனதில் பயம் உண்டாகிவிட்டது தேவி. அதோடு பலராமண்ணாவை சந்தித்து எச்சரிக்கின்ற நினைப்பில் அங்கு சென்றிருந்தேன். என்ன சொல்ல, மிகப்பெரிய சரிவுகள் நிகழவிருக்கின்றன. அதை நான் தடுக்கப் போயிருந்தேன். சுவாமி, வருங்காலத்தை சிந்திக்கிறீர்களா? போதும் பிரபு, நம் குடும்பத்தை பற்றியும் சிந்தியுங்கள். தமக்கு தெரியாதா சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் என்று? பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வார்கள் இல்லையா? இருவருடைய நினைப்பில் தமது மாயையால் பிரேமை எனும் விதையை தூவுங்கள். பாவம் இன்று வரை மனதுக்குள் மலர்ந்த காதலை வளர்ப்பதில் சங்கோச்சப்படுகிறார்கள். அது திருமணத்தை முடிக்காதே. முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லாமல் இருக்குமா தேவி? இந்த கௌரவ பாண்டவ வம்சம் படுநாசம் அடையப் போகிறது. அந்த படுநாசம் வரும் வேளையில் சின்னஞ்சிறு பூ ஒன்றுதான் மிஞ்சும். அந்த பூவும் சுபத்திரையின் கருவில் இருந்துதான் வரப்போகிறது. அதை வருங்காலம் வாழ்த்தப் போகிறது. பிரபுவே, சங்கடமான மாற்றல்களை பேசுகிறீர்களே. ருக்மணி, வாழ்க்கை என்பது துன்ப இன்பங்கள் கலந்த விளையாட்டு. பயங்கர போர் ஒன்று வரப்போகிறது. அப்போது பாசபந்தங்கள் மிதிக்கப்பட போகின்றன. பெற்ற தந்தை பிள்ளையை, சீடன் குருவை உயிரோடு விடமாட்டான். குரு சீடனை விடமாட்டார். செங்கதிர்கள் ஆடிய நாட்டிலே சென்குருதி ஆறுகள். செங்குருதி சிந்திய இடங்களில் செத்த சடலங்கள் ருக்மணி. வஞ்சகரின் பயங்கரங்கள், பகை புயல்கள். இந்த சதியாட்டமே குருகுல வீழ்ச்சிக்கு காரணங்கள். குருகுலத்தின் பாரம்பரிய பெருமை குறைந்து கூண்டோடு அழிய இருக்கிறது. பரிவோடு பாச உணர்வோடு நான் ஒரு பிஞ்சை மட்டும் காப்பாற்றப் போகிறேன் தேவி. எப்படி? அர்ஜுனன் சுபத்திரையின் திருமணத்தை முடித்து வைத்து. திருமணத்தால் போர் ஒன்று வெடிக்காதா? வெடிக்கும். சந்தேகமா? அதனால் பேரழிவு? அதுவும் நிச்சயம் தேவி. அழிவு எனும்போது குருகுலத்தை எப்படி காப்பாற்றுவீர்கள்? புரியும்படியாக இல்லையே. சரி கேள். குருகுல வரலாறை இருள் மூட வருகிறது. சுபத்திரை குருகுல வம்சத்துக்கு ஆதாரமாவாள். ஆம் ருக்மணி, சுபத்திரையால் குருகுலம் தொடர்கிறது. அதோடு இந்த வம்சத்தை காப்பது முற்றிலும் என் கையில். உங்கள் அன்பின் கருணை பிரபு. எதற்கும் சுபத்ரை அர்ஜுனனை பார்க்கும் வாய்ப்பு வேண்டும். இருவரும் மன உளைச்சல் தாங்காமல் கானகத்திற்கு வேட்டையாட போனார்கள். போனதும் அதோ பாருங்கள். தெரிகிறதா? சுபத்ரை அங்கே இருக்கிறாள். அர்ஜுனன் மானை தேடுகிறான். பிரபுவே, தாம் அன்பின் அவதாரம் அல்லவா? அர்ஜுனன் சுபத்ரைக்கு ஆசை அளியுங்கள்.
ஏகாந்தத்தின் மோக அலைகள் வீசட்டும் பிரபு. உனக்கிந்த கவலை எதற்கு? தேவி யோகமாயா மோக நாடகத்தை நடத்த வருகிறாள். ஏ ஜெகதீஸ்வரா, பணிவுடன் உங்கள் பணிக்காக தங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். பணி என்னவென்று சொல்லுங்கள் இறைவா. உனக்கும் தெரியுமே யோகமாயா, என் அன்பு தங்கை சுபத்திரை அர்ஜுனனை ஆசையுடன் பார்ப்பதற்கு விருப்பத்தை கொடு. மேலும் நான் என் கருத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் எப்போது என் இதயத்தில் எண்ணம் ஒன்று எழுந்து அரும்புகிறதோ அதை உன் மனமே அறிந்து கொள்கிறது. எப்படி என் மனப்பாங்கு மனப்போக்கு இருக்கிறதோ அவ்வாறே செயல்பட்டு காரியத்தை முடி. அப்படியே